இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 3. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த சுத்திகரிப்பின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாம் காலத்தில் இருந்தே இருக்கிறது. மோசேயின் காலத்தில் அதிகமான சுத்திகரிப்பு காரியங்கள் இருந்தது. ஆனால் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பை குறித்து கடந்த 2 வாரங்களாக தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் 3ஆம் பாகத்திற்குள் நாம் போகின்றோம். இந்த 3ஆம் பாகத்திற்குள் போவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பிற்கும் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பிற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுவது, அதாவது நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது அல்லது கழுவப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் பலவிதமான சுத்திகரிப்புகள் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த சுத்திகரிப்பை செய்யும்படியாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 35வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இது வானத்தின் வாசல் என்று சொன்னியே, அந்த இடத்துல நீ ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டாம், அதை போய் செய்யின்னு சொல்றாரு. வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நல்லா கவனிங்க. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்க. எதுக்கு? பலிபீடத்தை கட்டுகிறதற்கு. அந்த பலிபீடத்தை கட்டுகிற நோக்கமே அங்கே ஆண்டவரை ஆராதிக்க, அவருக்கு பலி செலுத்த. வாசிப்போம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கிம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அதை புதைத்து போட்டு விட்டான். அநேக நேரங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பொருட்கள் நிமித்தமாக நம்முடைய வீடு தீட்டுப்படும்ங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். சில நம்மளுடைய வீடு கூட சுத்தமா இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. We never knew the secret of sanctification of our home. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வீடுகளில் கர்டன்ல கை தொடச்சி அந்த கர்டனே அழுக்காய் தொங்கிக்கிட்டு இருக்கும். நமக்கு தெரியாது அது ஆசீர்வாதத்தை நிறுத்துகிறது என்று. வீட்டை சுத்தம் சரியா செய்யாததுனால அங்க ஒற்றை இருக்கும். அது தேவ பிரசனத்தை தடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆபிரகாம் காலத்தில் உள்ள காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய பேரை யாக்கோபு அப்படி செய்கிறான்னு சொன்னா இந்த காரியங்கள் ஆபிரகாமுக்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் விக்கிரக வழிபாட்டில் இருந்து வந்தவன். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் சுத்திகரிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அவர் உலாவ வேண்டும். அதைத்தான் மோசேயிடம் சொல்வார், பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே அவர் உலாவுவார். இந்த ஒரே ஒரு வசனத்திலே நம்ம எவ்வளோ காரியம் கற்றுக்கொள்ள முடியும். அது அவன் தூக்கி தூர போடல, புதைச்சி போட்டான் என்றால் திரும்ப அதை பார்க்க முடியாது. இரண்டாவது, யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்து வைக்க சொல்லுகிறாரு. ஏன்? அவர் இறங்கி வர வேண்டும். அவர் இறங்கி வர வேண்டும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் அவர் இறங்கி வர்றதுக்கு கூட சுத்திகரிக்க சொல்லுகிறார். 3வது என்னாகமம் 11வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. என்னது? அவர் கொடுத்த மன்னா அவங்களுக்கு பெருசா தெரியல.
எகிப்தில் கொடுத்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்களாம். அதனால அவர் இறைச்சி கீழே இறக்கிறதுக்கு தடையா இருக்கிறது. சில முறுமுறுப்புகள் ஆசீர்வாதத்தை நிறுத்திருங்கிறது நமக்கு தெரியாது. சில வார்த்தைகள் தேவன் நமக்கு கிரியை செய்ய தடையா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரே, எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க சொன்னீர்களே, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும். அவங்க எப்படி முறுமுறுத்தாங்க தெரியுமா? என்னாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அதை தான் சொல்லி காமிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் புத்திரரும் நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆண்டவர் கொடுத்ததுல சந்தோஷப்படல. அது பரலோக மன்னா. அத பேசுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களை சுத்திகரிங்கிறாரு. அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபடுகிறதுக்கு காரணம் நம்ம பேசுற வார்த்தைகள். முறுமுறுப்புகள், dissatisfaction of what the Lord has given. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவங்களை சுத்திகரிக்க சொல்லுகிறாரு. 31வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால். யார? இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்களா? நல்லா கவனிக்க வேண்டாம். யார் இச்சித்தா தெரியுமா? 4வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இச்சித்த ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து இவர்கள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரிசுத்தம் பண்ணுங்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். நாம போகிற ஒவ்வொரு பாதையும் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறதற்காக. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் முக்கியத்துவத்தை நம்ம அறிய மாட்டோம். இந்த
சுத்திகரிப்பு அல்லது இந்த பாவ மன்னிப்பு அல்லது தேவனுடைய சமூகத்தில் கதறுகிற கதறுதல் தேவனுடைய கோபத்தை தணிக்கும். யாருக்காவது தெரியுமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும். என்ன சொல்லுகிறாரு? என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அந்த கோபத்தை தணிக்கிறதற்கு தான் இந்த மோசே திறப்புல நிற்கிறானா. சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். அவருக்கு முன்பாக திறப்புல நின்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் நின்னான் தெரியுமா? 40 நாள். அவர்கிட்ட இருந்து பதில் வராம இறங்கல. அந்த 40 நாள் அவன் கதறின கதறல் தெரியுமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஏன் என் பேரை கிறுக்கி போடுன்னு சொன்னா? 40 நாள் ஜெபிக்கிறான், பதில் வரல. இந்த 40 நாள் ஜெபித்து பதில் வராதக்கு அப்புறம் தான் மன்னிக்க இஷ்டம் இல்லைனா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு பரிதாபம் கொண்டார். அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், எதற்காக? பாவ மன்னிப்பின் ஜெபம். தேவனுடைய கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள. அதற்காக தான் ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். நாளைக்கு இறைச்சி கொடுக்கணும், அழுதியை உனக்கு தருவேன். அந்த சுத்திகரிப்பை செய்யாதவன்லாம் அவுட் ஆயிட்டான். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும்.
அநேக காரியங்களை நம்ம கேட்போம், ஏன் பதில் வரல, ஏன் பதில் வரல நமக்கு தெரியாது. நம்ம செய்த ஏதோ ஒரு தவறு அல்லது குற்றத்தை பிசாசு உரிமையாக்கி வைத்திருப்பான். அதை செய்யக்கூடாதபடி ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லிட்டு இருப்பான். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 12வது 14வது வசனங்கள். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிறதற்கு, உடன்படிக்கை பெட்டி, அதை கொண்டு வருகிறதற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 14வது வசனம். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். எதுக்காக? அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு கூட பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறாரு ஆண்டவர். எந்த அளவுல பரிசுத்த எதிர்பார்க்காரு யாருக்கும் தெரியாது. அது அத்தனை பரிசுத்தம் உள்ளதான். 13வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்த போது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். நல்ல கவனிங்க. பரிசுத்தம் பண்ணல, பலி செலுத்தல, அவங்களை சுத்தப்படுத்தாமலே கிளம்பிட்டாங்க. எப்பொழுதுமே லேவியராக இருந்தாலும் சரி, ஆசாரியராக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் பண்ணிட்டு தான் போக முடியும். அதை பரிசுத்தம் பண்ணாம பெட்டியை பிடிச்சிட்டான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தெய்வ சமூகத்தில் செத்தான். நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். எதற்காக பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் கோபத்தில் தொடர்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்கு தெரியாது. பலிபீடத்துக்குள்ள போகணும்னாலும் பரிசுத்தம், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும்னாலும் பரிசுத்தம். எல்லாம் கவனிக்க வேண்டாம். அற்புதம் நடக்கணும்னாலும் பரிசுத்தம். தேவ சமூகம் இறங்கி வரணும்னாலும் பரிசுத்தம். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்புக்கும் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். தெய்வ பயத்தோடு கூட. அப்படின்னா
புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புன்னு சொல்றது அன்னன்னைக்கு சுத்திகரிச்சுட்டு மறுபடியும் பாவம் செய்கிறதல்ல, பூர்ணத்துக்குள் கொண்டு போகிறது. பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவருடைய பாவத்தை சுட்டி காட்டினார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவங்க செய்கிற தப்புகளை சுட்டி காட்டுகிறாராம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அது சவுல்ட்டு சொல்லல, அவரு சாமுவேல் மூலமாக தாங்க சொல்லி விடுறாரு. அந்த நிமித்தம் அவன் ராஜ்ய பாரதியை இழந்துட்டான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். ஆண்டவர் போய் சொல்லல, நாத்தானை அனுப்பி சொல்றாரு. 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நல்ல கவனிங்க, வெளியே தெரியாதுன்னு நினைச்சான், வெளி உலகத்துக்கே தெரியாது நினைச்சான், உடைச்சிட்டாரு கொண்டு வந்து. ஏன் தாவீதுக்கு அவன் செய்தது தப்புன்னு தெரியல. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியை வச்சுதான் தவறுதலை சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் தாவீது 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் நாபால் மேல கோபப்பட்டு அவன் கொலை செய்யணும் ஓடி வரும்போது ஏன் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ மூலம் சொல்லி கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே, புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் மூலமாக எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தா உன் இஷ்டத்துக்கு நீ தலையை கூட இப்படி திருப்ப முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லா ராஜாக்களையும் ஆவாம செய்த தப்ப தீர்க்கதரிசி மூலமா தான் சொல்லி விடுறாரு. தேவனுடைய ஆவி அங்க இறங்கும். அங்கிருந்து ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். யோசபாத்துக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் வருது. பயப்படுறான், ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம்.
எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவன்கிட்ட பேசலாமே, அவன்கிட்ட சொல்லலாமே. நடந்தது என்ன வாசிப்போம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரல் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். தாவீதே ஒரு தீர்க்கதரிசி தான். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் முழுவதையும் சங்கீதம் 22 எழுதி வைத்தவன் தான். ஆனாலும் அவனிடத்துல கர்த்தர் அவன் செய்த தப்ப தீர்க்கதரிசி மூலமாக தான் சொல்லி விடுறாரு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நாம செய்கிற தப்ப நம்மகிட்டே சொல்லிடுவாரு. அதுக்கு தான் ஆவியானவர், அதற்கு தான் ஆவியானவர். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். Every Christian should have a closer fellowship with the Holy Spirit. நீ என்னத்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ என்னத்தான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்தாலும் சரி, if you don't have a closer fellowship with the Holy Spirit, நீ செய்கிற எந்த தப்பும் உனக்கு தெரியவே தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய சுத்திகரிப்புக்கும் பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பில் தான் தீர்க்கதரிசியை வச்சு இந்த பாவத்தை சொல்லி கொடுக்கிறாரு. தாவீது அந்த பாவம் தெரிஞ்ச உடனே, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் வாய் திறந்து சொல்றான். சொல்லிட்டு சுத்திகரிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நல்ல கவனிங்க. சுத்திகரிப்பு, அந்த முழு சங்கீதம் சுத்திகரிப்பு தான். சுத்திகரிச்சு ஜெபித்து முடித்து விட்டான். அப்போ பழைய ஏற்பாட்டின் பாவம் மன்னிப்பு எதை குறிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது, அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு. நீ எந்த பாவம் செஞ்சிருக்கியோ அந்த பாவத்தை விட்டுறதுக்கு பேரு பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு. தாவீது அதை விட்டுட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது
ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். திரும்ப அந்த பாவத்தை திரும்பி பார்க்கல. நல்லா கவனிங்க. A transformation அவனுக்குள்ள நடந்திருக்கு. That's not transfiguration. நல்லா கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புக்கும் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் எச்சரிக்கிறார் பழைய ஏற்பாட்டில். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். தீர்க்கதரிசியை அனுப்பி விடுகிறாரு, போய் பிரசங்கிப்பா. யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தான். எப்பொழுதுமே God has certain plans for certain people. That maybe sometimes it may be a commission. Certain times it may be an order. But certain times it may be the vision of God. அது ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய கட்டளையா இருக்கும். ஒரு சிலரை அவருடைய திட்டத்தின்படி அனுப்புவாரு. ஒரு சிலருக்கு அவருடைய தரிசனம் இருக்கும். உன்னை எந்த தரிசனத்தில் அனுப்பினாலும் சரி, எந்த திட்டத்தில் உன்னை அனுப்பினாலும் சரி, எப்படிப்பட்ட நோக்கத்தோடு உன்னை அனுப்பினாலும் சரி, கர்த்தர் அனுப்பிட்டா எம்டியா அனுப்பவே மாட்டார். அதற்கு ஏற்ற அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புவார். அந்த அபிஷேகம் அதை நிறைவேற்றாம அவனை விடவே விடாது. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் மோசேயால அந்த ஊழியத்தை விட்டுட்டு வெளியே வர முடியல? என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே சொன்னானே, என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே. யோனா ஓடி பார்த்தான், மீனுக்குள்ள போயிட்டான். நல்லா கவனிங்க. உன்னை பிடிச்சிட்டாரா? உன்னை தெரிந்தெடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்த உடனே உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தரிசனம் அவர் நிறைவேற்ற ஆரம்பித்திருவாரு. அதற்கேற்ற அபிஷேகத்தை கொடுப்பாரு. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்தேன், ஒரு தீர்க்கதரிசி மூலம் சொன்னாரு, பிசாசுகள் நடுங்கும், மாந்திரியங்கள் அழுகியும், மந்திரவாதி நடுங்குவான்.
செத்தவன் கூட எந்திரிப்பான்னு சொன்னாரு. எப்போ அந்த தீர்க்க தரிசனம் வெளியே வந்துச்சோ அந்த நேரத்திலேயே அந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்திருக்க எனக்கு தெரியாது. அது எனக்குள்ள இறங்குறது எனக்கு தெரியாது. கரெக்டா நான் போகிற இடத்துல அப்படிப்பட்ட கேஸுகளை கொண்டு வருவாரு. ஆச்சரியமா இருக்கும். நான் உண்மையை சொன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருட்டில் கூட போக மாட்டேன். பிசாசு அலக்களிக்கிறத பார்த்து ஓடி இருக்கேன். அந்த இடத்தையே நிற்க மாட்டேன். பாப்பா சங்கர் ஒரு தேவ மனுஷி இருந்தாங்க. அவங்க எங்க ஊர்ல ஒரு முறை வந்திருந்தாங்க. பிசாசெல்லாம் ஆடிச்சு. அதை பார்த்து ஓடியே போயிட்டாங்க, நிற்கவே இல்லை. அந்த பயந்தாங்குழிட்ட தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்காரு. யார்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு? அந்த பயந்தாங்குழிட்ட. ஐயா, ஞானியை அவமாக்கும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து திட்டம் வச்சிருக்கிறா, உன்னை குறித்து தரிசனம் வச்சிருக்கிறாரா? எப்படிப்பட்ட திட்டம், எப்படிப்பட்ட தரிசனம் வச்சிருந்தாரோ அந்த அபிஷேகத்தை கொடுத்து தான் அனுப்புவாரு. அந்த அவனை அழைச்சார் இல்லையா? 1வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல அழைச்ச உடனே கொடுத்துட்டாரு. அவன் வழி விலை ஓடுறான், அதை செய்ய மாட்டேன்னு ஓடுறான், விட மாட்டாரு, விட மாட்டாரு. அந்த அபிஷேகம் பெற்றுட்டியா? நீ மெட்ராஸ்லே இருப்பேன்னு நினைச்சிடாத, தூக்கி கொண்டு போவாரு. எங்கெல்லாம் கொண்டு போவாருன்னு எனக்கு தெரியாது, போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. பல கண்ட்ரிக்கு என்னை கொண்டு போயிட்டாரு ஐயா. பல கிராமத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. போற இடமெல்லாம் பிசாசு கேஸ்கள், மந்திர சூனியங்கள். நான் கோயில்பட்டிக்கு போயிருக்கும்போது ஒரு வாலிப பிள்ளைய கையில் சங்கிலி, விலங்கு, சங்கிலி இல்லை விலங்கு, காலிலையும் விலங்கு போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் பார்க்கல. அந்த பொண்ணு எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது கூட்டத்தோட முடிச்சு அந்த தனியா ஜெபிக்க வரணுங்கிறதுக்காக அதை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதை அந்த கையை அவுத்து விட்டுட்டாங்க, அடிச்சு நாஸ்டி ஆக்கிருமா. அவுக்கவே முடியாதா? நாய்க்கு சாப்பாடு வச்சது மாதிரி தட்டில் வைப்பாங்களாம், நாய் சாப்பிட்றது மாதிரி தான் சாப்பிடுமா. அவங்க சொல்லும்போது அத்தனை வேதனையா இருந்துச்சு. அந்த பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க, கூட்டத்தில் கொண்டாந்து. எனக்கு தெரியவே, நான் பார்க்கல. மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில் அந்த பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. கையில விலங்கு போட்டிருக்கு. சாதாரணமா தான் இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கூட்டத்தில் விடுதலை கொடுத்துட்டாரு. கையை அவுத்து விடுங்க, என்ன ஐயா, இங்க எல்லாரையும் அடிச்சிருங்கயா. இல்லை, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாருப்பா, அவுத்துருங்க, என்ன
அவுத்துட்டாங்க. பேசாம நின்னா. அவங்களுடைய ஒரு விசுவாசத்துக்காக அவ தலையில கை வச்சு ஜபிச்சேன். என்னால அந்த விடுதலை கிடைக்கல. நான் என் வர்றதுக்கு முன்னால் அவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நான் சொன்னேன், காலில் உள்ள விலங்க கலத்துங்க என்ன ஐயா, அது லேத்தில் போய் தான் வெட்டணும். அதை நாங்கள் வெல்டு பண்ணி வச்சிருக்கிறோம். எவ்வளோ வேதனை பாருங்க. நீங்க போன உடனே அதை வெட்டிடுங்க ஐயா. பிள்ளைங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளைய கையில் பைபிள் அப்படியே வச்சுக்கிட்டா. அந்த பைபிளை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டா. இப்படி வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு ஊழியக்காரி மாதிரி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த அபிஷேகம். அழிச்சிட்டாரா? நம்மளால ஒண்ணுமே ஆகாது. அதை சாதிச்சிரும் இதை சாதிச்சிரும் மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளால எதையும் சாதிக்க முடியாது ஐயா. எல்லாத்தையும் செய்கிறவர் என் தேவாதி தேவன் தான். மகிமையெல்லாம் கர்த்தருக்கு மாத்திரமே. உனக்கு அறிவியா வைக்கிறாரு, அவ்வளவுதான் ஐயா. ஜோனா preached a single sentence. 40 நாள் உண்டு. அவனை பெரிய சுவிசேஷம் பண்ணானா, மனம் திரும்புங்கள் சொன்னானா, எதையும் சொல்லல. 40 நாள் உண்டு, நினிவே அழிக்கப்படும். வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பெரியவங்கள்ல இருந்து பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் அது. பெரியவங்க சொல்லிட்டா அது வேற கதை. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் வாசிப்போம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து. செய்தி அவனுக்கு எட்டி இருக்கு. 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படுங்கிறது. வாசிப்போம். தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு, ராஜா ரெட்டை உடுத்திக்கிட்டான். What a powerful preaching. What a powerful anointing. எதுக்கு அவனை மீன் வயிற்றுக்குள்ள போட்டாருன்னு தெரியுமா? அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. அதை வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் போய் தூங்க முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். உனக்கு கொடுத்துட்டாரு அபிஷேகம். அவர் நடத்துற பாதையில போய் தான் ஆகணும். வாசிப்போம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். என்னது? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? மிருகத்துக்கு கூட சாப்பாடு போடாதன்ட்டான் ராஜா கட்டல. தண்ணி கூட அதுக்கு வைக்கலாமனுங்க. மிருகத்துக்கு எதை பத்தியுமே தெரியாது.
அப்படின்னா அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் ஐயா? நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்னங்கிறது தெரியறதுக்காக அதை சொல்றேன். The difference between the sanctification of the Old Testament and the New Testament era நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு திரும்ப அதை செய்யக்கூடாது, திரும்ப அதை செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்புல தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு மனமாற்றம். ஆங்கிலத்தில் சொன்னா ரிப்பன்டன்ஸ். வாசிப்போம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். முடிஞ்சு போச்சு. அழிவுல இருந்து காப்பாற்றப்படுகிறதற்கான ஒரு சுத்திகரிப்பு. அப்போ புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்ன? ஆண்டவர் சொன்னாரு, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்க. பெர்ஃபெக்ஷன் சொன்னாரே, அவர் எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷன் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அந்த ஆண்டு அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள பிதாவை போன்ற ஒரு பெர்ஃபெக்ஷன். அப்போ பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை வச்சு பாவத்தை கண்டிக்கிறாரு. கரெக்டா? தீர்க்கதரிசிகளை வைத்து பாவத்தை சொல்லி கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து, அது புதிய ஏற்பாட்டுல தான் வரப்போறாரு. அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரும் அவர் இந்த பாவம் செஞ்சேன்னு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். அவரே அந்த பாவத்தை, ஆவியானவரே அவங்க செய்கிற பாவங்களை சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவரே ஒரு பரிசேயன் வீட்டில் சாப்பிட போயிருக்கிறாரு. அங்க ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அழுதுகிட்டு கிடக்கிறா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36, 37, 38. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, யாரு?
பாவியான ஸ்திரீ. வாசிப்போம். அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து அங்க அதை கேள்விப்படுறா, அங்க இருக்காருன்னு சொல்லி கேள்விப்படுறா, அதை கேள்விப்பட்டு ஓடி வர்றா. வாசிப்போம். ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நல்ல கவனிங்க, பாவியான ஸ்திரீ. பாவின்னு மட்டும் அதுல போடலைன்னா இந்த டாபிக் நான் சொல்ல வேண்டியது இருக்காது. இவ பாவி எனவ ஏன் அழுதா? உன் இருதயத்தில் என்ன எண்ணம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவ எந்த நினப்புல அழுகிறாங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அங்க இருக்காருன்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அவர்கிட்ட ஓடி வர்றா? அவளுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அவளுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது. இந்த மன்னிப்பு கிடைக்காதா? இவர்கிட்ட போனா மன்னிப்பு உண்டு. அதே அதிகாரத்தில் 47, 48 வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுக்குதான் ஆவியானவர். நான் போகிறேன், தேற்றரவளை அனுப்பி வைப்பேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உனக்குள்ள வந்து தான் கண்டித்து உணர்த்துவார்ல, நீ வெளியில இருக்கும்போதே செய்வாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தன் வந்து வழிபட்டுட்டு போகிறான், வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய அர்த்தமே அவனுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாம வாசித்துக்கிட்டு இருக்கிறான். ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் போய் அவனை பிலிப்பை போய் அந்த வண்டியில ஏறுங்கிறாரு. யாரு சொன்னாவா? ஆவியானவர். அவன் அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கான். எப்பா, நீ வாசிக்கிறதுனுடைய கருத்து உனக்கு தெரியுமா? தெரியாது. என்னன்னே தெரியாதுங்கிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள அவனால எப்படி வர முடிஞ்சது? அதை செய்கிறவர் தான் ஆவியானவர். நல்ல கவனிங்க, அதை செய்கிறவர் ஆவியானவர். அவர் நீ அபிஷேகத்தை பெற்றும் பொழுதும் சொல்லிக் கொடுப்பாரு, பெறுகிறதற்கு முன்னாலேயும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் இருந்து, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆத்தங்கரையில கூடி வந்த ஸ்திரீகளுக்கு, எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்கு, அங்க பிரசங்கிட்டு இருக்கிறான்.
வாசிப்போம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். யாரா யாரா இதுல கர்த்தர்னு சொல்றது பரிசுத்த ஆவியை குறிக்கும், தெரியுமா? ஆவியானவரை குறிக்கும், தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவரையா, அவர் தான் இருதயத்தை திறக்கிறாரு, அவர் ரட்சிப்புக்குள்ள வந்துடுறா. அப்படி என்றால் இந்த நம்ம வாசித்து கொண்டே வந்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் சுத்திகரிப்பு நடந்தது, எந்த அளவுக்கு மனம் மாற்றம் அடைந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தார்கள்லாம் பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போல மாறுவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த சுத்திகரிப்பு அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறது. நல்ல கவனிங்க, அவருடைய சாயலுக்கு மாற்றுகிற சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பை நீ செய்ய செய்ய உன்னை அவருடைய சாயலுக்கு கொண்டு வருகிற ஆவியானவர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயலாக, அவருடைய சாயலாக. அப்ப புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்குகிற சுத்திகரிப்பு. எப்படி அவருடைய சாயலாக மாற நாம் எப்படி சுத்திகரிப்போங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சுத்திகரிப்பின் 4வது பாகத்திற்குள் கடந்து செல்வோம். அல்லேலூயா.